பிஸ்னஸ் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை உங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் அதிகமான பீப்புள்கிட்ட ரீச் ஆகணும். ஆனால் அது ரீச் ஆகலை, இது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் ப்ராடக்டை சர்வீஸை அதிகமான பீப்புளுக்கு ரீச் பண்ண முடியாததுக்கு மூணு கேட்டகரி பீப்புள்கிட்ட நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்களான்றதை பாருங்கள். கேட்டகரி 1 பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும், தேவைன்னு வரும்போது அந்த ப்ராடக்டை போய் அப்படியே வாங்கிடுவாங்க, உங்கள் சர்வீஸை அப்படியே எடுத்துக்கணும்னு இருப்பாங்க. இது வந்து கேட்டகரி 1 பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கட்டுற ஒரு பர்சன் லைட் பிரிக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு தேவை வரும்போது வாங்கிப்பாங்க. ப்ரைஸ், குவாலிட்டி, பட்ஜெட் இது எல்லாமே பார்த்துட்டு வாங்கிப்பாங்க. அண்ட் செகண்ட் கேட்டகரி பீப்புள், இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தெரியும், ஆனால் ஒன்று எங்கே கிடைக்கும், இந்த பொருள் கிடைக்கிற இடம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸு ரொம்ப தெளிவாக இருந்தாலும் கிடைக்கிற இடம் வந்து எங்கே இருக்குன்னு தெரியாது. இல்லை எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தெரிஞ்சிருந்தா கூட டிசைட் பண்ணி இன்னைக்கு வாங்கலாம், இல்லை வாங்க வேணாம், இல்லை செங்கலே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிசைடிங் கெப்பாசிட்டியை வந்து தள்ளி போட்டுட்டே போவாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு ட்ரஸ்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சேல் ஆகும். அண்ட் கேட்டகரி 3 பீப்புள், இந்த லைட் பிரிக்ஸ் இருக்குன்றதே தெரியவே தெரியாது, அதனுடைய யூசேஜஸும் தெரியாது, இன்ஃபர்மேஷனும் தெரியாது. இந்த கேட்டகரி பீப்புள் தான் 60-70% இருக்காங்க. இந்த லைட் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வீடு கட்டுறதுக்கு அதனுடைய சர்வீசஸ் என்னென்ன பண்ணுவீங்க, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டீச் பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்க செகண்ட் கேட்டகரி பீப்புளாக மாறுவாங்க. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இவங்க டிசைட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல கிடைக்குதுன்ற விசிபிலிட்டி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இவங்க அடுத்து ஃபஸ்ட் கேட்டகரி பீப்புளுக்கு வருவாங்க. அவங்களுக்கு நீட் வந்த உடனே உங்ககிட்ட வாங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் நீங்கள் உங்கள் பீப்புளை ரீச் பண்ணுறீங்க, உங்கள் கஸ்டமரை ரீச் பண்ணுறீங்கன்றத ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா அதிகமான பீப்புளை நீங்கள் ரீச் பண்ண முடியும், உங்கள் கஸ்டமரோடைய வேல்யூமை அதிகப்படுத்த முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.